بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்திருக்கிற இந்த ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனது இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் செய்கிற இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோன் அல்லாஹ் ஈருலகிலும் வழங்கியருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்ஆவின் முதல் உரையை ஆரம்பம் செய்வோம். அன்பிற்கினியவர்களே, இன்னும் சரியாக 2 வாரத்தில் துல்ஹஜ் என்கிற புனித மாதம் நம்மை அடையவிருக்கிறது. இப்பொழுதுதான் ரமதான் எனும் ஒரு புனித மாதம் நம்மை விட்டு பிரிந்ததை போல் உணர்ந்தோம். அந்த பிரிவை ஈடுகட்டக்கூடிய விதத்திலே நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமானுக்கு புத்துயிர் பாய்ச்சுகிற அமைப்பிலே துல்ஹஜ் என்கிற இந்த மாதம் வரப்போகிறது. அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கெல்லாம் அல்லாஹ் இந்த ஆண்டு ஹஜ்ஜை விதித்திருக்கிறானோ, ஹஜ்ஜை எழுதியிருக்கிறானோ, ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை வழங்கியிருக்கிறானோ, அவர்களெல்லாம் பல லட்சக்கணக்கிலே பல்லாயிரக்கணக்கான மைல் தொலைவில் இருந்து கூட்டம் கூட்டமாக காபத்துல்லாவை நோக்கி அணிவகுக்கவிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் துல்ஹஜ் மாதம் என்று சொன்னாலே அது ஒரு தியாகத்திற்குரிய மாதம். தியாகம் என்று சொன்னாலே அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நினைவு கூறத்தக்க ஒரு மாதம். அல்லாஹ் இந்த சமுதாயத்தை வழிநடத்த, இந்த சமுதாயத்தை சீர்படுத்த எத்தனையோ இறை தூதர்களை அனுப்பியிருந்தாலும் ஒரு சில இறை தூதர்களுடைய வாழ்க்கையும் வரலாறும் அவர்கள் வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் காலத்திற்கும் அது நினைவு கூறிக்கொண்டே இருக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அதனால்தான் நபிமார்களில் எவ்வளவோ பேர் வந்திருந்தாலும் அதில் சில குறிப்பிட்ட நபிமார்களை மாத்திரம்தான் அல்லாஹ் உலுல் அஸ்மி மினர் ருசுல், நெஞ்சுறுதி மிக்க நெஞ்சுரம் கொண்ட இறை தூதர்கள் என்கிற சிறப்பினை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். குறிப்பாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னதான்
அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே இருந்த அந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டாலும் காலத்திற்கும் நினைவு கூறத்தக்க வகையில் அல்லாஹ் அவருக்கு பல்வேறு விதமான சிறப்புகளை தந்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு இருக்கிற பாசத்தையும் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற நேசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளிலேயே முதன்மையானதும் முக்கியமானதும் அவர்கள் மீது நாம் சொல்லுகிற ஸலவாத்து தான். அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் ஒரு நாள், இந்த வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை, வெள்ளிக்கிழமை என்றாலே அது எப்படி ஜும்ஆ தொழுகைக்கான ஒரு நாள் என்பதோ அதுபோலவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொல்வதற்கும் ஒரு ஏற்ற நாள் அது. எல்லா நாட்களிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் இந்த ஸலவாத்தை பொழிந்தாலும் வெள்ளிக்கிழமை என்பது அதிகமாக நாம் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறி அவர்களுடைய பேரிலே நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறோம், வழிகாட்டப்பட்டிருக்கிறோம், வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஸலவாத்திலே கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேர் தான் இருக்கிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம். அதே போன்று அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உயிரினும் மேலாக நாம் எந்த தூதரை மதிக்கிறோமோ, எந்த தூதரை நேசிக்கிறோமோ, அந்த தூதரின் மீது நாம் வைத்திருக்கிற அந்த மட்டற்ற மரியாதையை, மட்டற்ற கண்ணியத்தை வெளிப்படுத்தும் விதத்திலே நாம் சொல்லுகிற ஸலவாத்தின் வார்த்தைகளிலே கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் இடம்பெற்றிருக்கிறது என்றால் பார்த்து கொள்ளுங்கள், இந்த உம்மத்திற்கும் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எவ்வளவு பெரிய இணை விரிக்க முடியாத ஒரு உறவு இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் கியாமத் நாள் வரை வாழப்போகிற எல்லோருக்கும் இந்த அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி இடத்திலே முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி இருந்தாலும் அந்த இறை தூதர் முகமது நபிக்கே முன்மாதிரி இறை தூதர் இப்ராஹிம் இடத்திலே தான் இருக்கிறது என்றும் சொல்லி இருக்கிறார். லக்கது கான லக்கும் ஃபீ இப்ராஹீம என்று அந்த வசனம் ஆரம்பிக்கும். இப்ராஹிம் இடத்திலும் அவர்களோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்திலே சற்று மேலாக ஆழமாக அடித்து சொல்வதை போல் வத்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே சன்மார்க்க சீலராக, ஏகத்துவத்தின் அடையாளமாக, இணை வைப்பின் சாயலற்ற கலப்பற்ற தூய்மையான இறைநேசராக வாழ்ந்த இப்ராஹிம் நபியின் வழிமுறையை நீங்கள் பின்பற்றுவீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமாக கட்டளையிட்டிருக்கிறார். காலையிலும் மாலையிலும் தொடர்ச்சியாக நாம் சொல்லக்கூடிய சில பிரார்த்தனைகள் என்று இருக்கிறது. நம்மில் எத்தனை பேர் அதை பேணுகிறோம், அதை பராமரிக்கிறோம், அதை தொடர்ச்சியாக சொல்லுகிறோம் என்பது தெரியவில்லை. உள்ளபடியே அல்லாஹ்வோடு ஆத்மார்த்த ரீதியான, உள்ளார்ந்த ரீதியான உறவுகளை வைக்க வேண்டும் என்கிற ஆசைப்படுபவர்களுக்கு இந்த காலை மாலை துவாக்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். காலை எழுந்தவுடன் தூங்கி எந்திரிச்ச உடனே சொல்றது வேறு, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் என்று சொல்லுகிறோமே, அது தூங்கி எழுந்தவுடன் சொல்வது. காலையில் ஓத வேண்டிய துவாக்கள் என்றும் மாலையில் ஓத வேண்டிய துவாக்கள் என்றும் ஒரு பட்டியலே இருக்கிறது. அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வ பிக அம்ஸைனா வ பிக நஹ்யா வ பிக நமூது வ இலைக நுஷூர் என்று ஆரம்பித்து அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அப்திக என்று வரக்கூடிய செய்தில் இஸ்திக்ஃபார் உட்பட அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா, அல்லாஹும்ம அஸ்பஹ்னா என்று அஸ்பஹ்னா என்று வரக்கூடிய துவாக்களே நிறைய. அஸ்பஹ்னா என்றால் என்ன? யா அல்லாஹ் காலை அடைந்து விட்டோம், யா அல்லாஹ் காலை அடைந்து விட்டோம். ஏன்? உறங்கி எழக்கூடிய அல்லது உறங்கக்கூடிய எல்லோருக்கும் எல்பேருக்கும் காலை என்பது அமைந்து விடுவதில்லை. எத்தனையோ மரணங்கள் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் உறங்கும் போது ஏற்படக்கூடிய மரணங்கள் தான் அதிகம். அதனால் தான் ஒருவர் உறக்கத்திற்கு செல்லுகிறார் என்றால் அவர் மீண்டும் எழுவார் என்பது எந்த விதத்திலும் உத்தரவாதம் இல்லை. அதனால் தான் உறங்க செல்லும் போது கூட அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, இறைவா உன் பேரை சொல்லியே நாங்கள் மரணிக்கிறோம், உன் பேரை சொல்லியே எழுகிறோம் என்று அந்த உறக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்திற்கு ஒப்பாகத்தான் நமக்கு சொல்லுகிறார். அப்போ அப்படியாப்பட்ட மரணத்திற்கு நிகரான ஒன்று என்னதான் உறக்கம் என்பதும் தூக்கம் என்பதும் சுகம் என்றாலும் தூக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க முடியுமா? 24 மணி நேரம் வாழ்க்கை நமக்கு இருக்கிறது என்றால் அதில் குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரமாவது அல்லது ஒரு 7 மணி நேரமாவது அல்லது ரொம்ப குறைந்தபட்சம் ஒரு 5 மணி நேரமாவது தொடர்ச்சியான உறக்கம் இந்த உள்ளத்திற்கும் உடலுக்கும் தேவை. ஒரு நாள் அந்த உறக்கம் கிடைக்காமல் போனால் அல்லது 2 தினங்கள் அந்த உறக்கம் கிடைக்காமல் போனால் நாம் படக்கூடிய பாடு அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும். அல்லது ஒரு நாள் அந்த உறக்கத்தினுடைய நேரம் மாறிவிட்டால்
அல்லது ஒரு நாள் உறங்கிக் கொண்டே இருக்கும்போது திடீரென்று விழிப்பு வந்து விட்டால் மீண்டும் அந்த உறக்கத்தை நாம் அடைவதற்கு, உறக்கத்தை நாம் அனுபவிப்பதற்கு எவ்வளவு பாடுபடுவோம் என்பது அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும். அப்ப அதனால் தான் அந்த உறக்கத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு ஒப்பானது என்றார்கள். அப்போ அந்த உறங்கி காலையில் எழுந்திருக்கிறோம் என்றால் அதை விட பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிலே சொல்லுவார், ஹதீஸிலே சொல்லுவார்கள், ஒரு மனிதன் யாரு மன் அஸ்பஹ மின்கும் மன் அஸ்பஹ மின்கும் முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி வ இன்தஹு கூத்து யௌமிஹி வ சிர்பன் ஃபீ அம்னிஹி வ கஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா ஃபீ பிமஹாஃபிஸிஹா என்று வரும். உங்களில் ஒருவர் யார் காலையில் எழுந்திருக்கும் போது காலையில் எழுந்திருச்சிட்டாரா, அதுவே ஒரு பெரிய பாக்கியம். அப்படி அலாங் வித் தட் அந்த எழுந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையோடு சேர்த்து 4 விஷயங்களை அவர் பெற்றுவிட்டால், அது என்ன 4 விஷயங்கள்? அஸ்பஹ மின்கும், காலையில் ஒருவர் எழுந்திருக்கிறார், ஆமினன் ஃபீ சிர்பிஹி, அவர் தங்குகிற இடத்திலே அவருக்கு பாதுகாப்பு இருக்கிறது. எந்த எதிரியும் வந்து என்னை கொன்று போட்டு விடவில்லை, எந்த விஷஜந்துக்களும் வந்து என்னை கொத்தி விடுவதில்லை, தின்று விடுவதில்லை, யாரும் என்னை அடித்து விடவில்லை, யாரும் என்னை கொன்று விடவில்லை, யாரும் என்னை முடித்து விடவில்லை என்கிற அளவிற்கு ஒரு அச்சமற்ற நிலையில் நீ காலை எழுந்திருக்கிறாயா? ஓ முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, உனது உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதா? வஇந்தஹு கூத்து யௌமிஹி, ஒரு நாள் உணவு உன்னிடத்திலே தயாராக இருக்கிறதா? அது இருந்துட்டா போதும். ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா பிமஹாஃபிஸிஹா, அவனுக்கு உலகத்தின் என் திசைகளில் இருக்கிற எல்லா பாக்கியங்களும் கிடைத்ததற்கு சமம் என்கிறார்கள். அப்ப காலையில ஒருத்தன் எந்திரிக்கிறான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த காலை நேரத்தில் ஓதக்கூடிய ஒரு பிரார்த்தனைகளில் ஒன்றிலே வருகிறது, யா அல்லாஹ், உன் பேரை கொண்டே காலை அடைந்தோம், உனது மார்க்கத்தின் மீதே காலை அடைந்தோம், உனது தூதரின் வழிமுறையின் மீது காலை அடைந்தோம், அதே போன்று அலா மில்லத்தி இப்ராஹிம் நபியின் வழிமுறையின் மீது காலை அடைந்தோம். அப்படி ஒரு துவா இருக்கு. அது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதே போன்று மாலை நேரம் ஓதும் போதும் அதே வார்த்தை வரும், அல்லாஹும்ம அம்சைனா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வ அலா கலிமத்தில் இஹ்லாஸ் வ அலா தீனி நபியினா முஹம்மத் வ அலா மில்லத்தி இப்ராஹிம் ஹனீஃப் அப்படின்னு வரும். மாலை அடையும் போது, யா அல்லாஹ், உனது மார்க்கத்தின் மீது மாலை அடைந்திருக்கிறோம், இயற்கையான உனது வழிமுறையின் மீது மாலை அடைந்திருக்கிறோம், உன் தூதரின் மார்க்கத்தை பின்பற்றுகிற அந்த விதத்திலே மாலை அடைந்திருக்கிறோம், மேலும் இறை தூதர் இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தை பின்பற்றி மாலை அடைந்திருக்கிறோம். அப்போ காலை மாலை பிரார்த்தனைகளிலே கூட தொடர்ச்சியாக இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பேர் நினைவு கூறத்தக்க வகையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட இப்ராஹிம் நபியை நம்ம மறந்துட முடியுமா? அப்படியாப்பட்ட இப்ராஹிம் நபியை நாம் சாதாரணமாக நினைத்து விட முடியுமா? அதனால் தான் குர்ஆனில் அதிகம் கூறப்பட்ட வரலாறுகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கு. நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருந்தாலும் அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையின் வரலாற்றில் ஒரு கோணமோ அல்லது ஒரு பகுதியோ தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா சில நபிமார்கள் தான் அவர்கள் வாழ்க்கையின் பெரும்பான்மையான பகுதிகள் குர்ஆனில் வரலாறுகளாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சைல்ட்ஹுட், அவருடைய சிறுவயது பிராயம் எப்படி இருந்தது, அவரது இளமை பருவம் எப்படி இருந்தது, அவரது வாலிப பருவம் எப்படி இருந்தது, அவர் தன் தந்தையோடு எப்படி நடந்து கொண்டார், தன் ஊர் மக்களோடு எப்படி நடந்து கொண்டார், தன் நாட்டில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கிற அரசரோடு எப்படி அவர் அந்த சவால்களை எதிர்கொண்டார், என்னென்ன மாதிரியான சோதனைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அடைந்து அதிலே ஜெயித்து வந்தார், அவருடைய மன வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய வாரிசுகள் எப்படி இருந்தார்கள் என்று சுப்ஹானல்லாஹ் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஆதி முதல் அந்தம் வரை, ஆ முதல் அக்கு வரை, ஏ முதல் இசட் வரை பெரும்பான்மையான பகுதிகள் குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு மகனாக, ஒரு கணவனாக, ஒரு தந்தையாக, ஒரு புரட்சியாளராக, ஒரு ஏகத்துவ பிரச்சாரகராக, ஒரு இறை தூதராக, இப்படி என்னென்ன கோணங்களில் எல்லாம் உங்களுக்கு பாடங்கள் வேண்டும், என்னென்ன கோணங்களில் எல்லாம் உங்களுக்கு படிப்புகளும் படிப்பினைகளும் வேண்டும் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது தீரா காதல் கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை எப்போதும் கண்ணியத்தோடு நினைவு கூறுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பு இருந்த எல்லா நபிமார்களுக்கும் எது பைத்துல் முகத்தஸ் தான் கிப்லாவாக இருந்துச்சு. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் மீதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த பற்று, அந்த உறுதி, அந்த அவா கிப்லாவே மாற்றப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, அப்படிதானே? இது நாரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நபியே நாம் கவனித்திருக்கிறோம், நீங்க என்ன செய்றீங்க, வானத்தை உற்று உற்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்
எதற்காக? பைத்துல் மக்தஸில் இருந்து அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து கிப்லா மாற்றப்பட்டு காபத்துல்லாவின் பால் கிப்லா மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு இறை செய்தி வராதா? எப்போது வரப்போகிறது என்கிற ஆவலோடு நீங்கள் வானத்தை நோக்கி தலையை உயர்த்தி உயர்த்தி நீங்கள் பார்ப்பதை நாங்கள் கண்டுகொண்டுதான் இருந்தோம் என்று அல்லாஹ் சொல்லி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டுகோளை ஏற்று அவர்களுடைய விருப்பத்திற்காக மாற்றப்பட்டதுதான் காபத்துல்லாஹ் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு கிப்லாவாக. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையின் வரலாற்றில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, வாலிபர்களுக்கு கட்டாயம் ஒரு செய்தியை நாம் சொல்லியே ஆக வேண்டும். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்திலே ஒரு தேர்தல் நடந்து முடிந்தது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தல் சமூக ஆர்வலர்களுக்கும் சமுதாயத்தின் மீது அக்கறையும் கவலையும் கொண்டவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கவலையையும் ஒரு ரணத்தையும் தந்திருக்கிறது. என்னடா தமிழ்நாடு ஐடி துறை உட்பட எவ்வளவோ துறைகளில் முன்னேறி இருக்கிறது என்று நாம் பெருமை பேசிக் கொண்டிருந்தோம் இவ்வளவு நாள். படித்த மாநிலம் நாம் தான், பண்புள்ளவர்கள் நாம் தான், நாகரிகம் உள்ளவர்கள் நாம் தான். ஏனைய மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்லது அட்மாஸ்பியர் என்று எதை சொல்லிக் கொண்டாலும் எல்லாவற்றிலும் நாம் தான் கொஞ்சம் உயரத்திலே இருக்கிறோம், சமூக நீதியிலே நாம் தான் உயரத்திலே இருக்கிறோம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தோம். வட மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசம் என்னவென்றால், இதே வெளிநாட்டிலே நீங்கள் பார்க்கலாம், இதே நம்முடைய ஜுபைல் மாநகரத்திலே நீங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் நல்ல சம்பளத்திலே பெரிய வேலையில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் பணக்கார வீட்டிலிருந்து வந்தவர்களாக இருப்பார்கள் வட மாநிலங்கள்ல. அல்லது சமூக அமைப்பில் ஒரு பெரிய வர்க்கத்திலே பிறந்தவர்களாக இருப்பார்கள். தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர்கள் மட்டும்தான், தென்னாட்டிலிருந்து வந்தவர்கள் மட்டும்தான் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் இருந்தவன் கூட இங்கே ஒரு உயர் பதவியிலே இருப்பான். சும்மா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக், ஒரு புள்ளி விவரம் எடுத்து பாருங்கள். நீங்கள் வேலை பார்க்கிற நிறுவனத்திலே கூட இது ஒரு ரேசிசம் என்பதற்காக சொல்லப்படுவது என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. நமக்கும் அவர்களுக்கும் இடையில் வித்தியாசம் பார்க்கப்பட வேண்டும் என்கிற கருத்தில் சொல்லப்பட்டதாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சாதாரணமாக எப்படியாப்பட்ட அமைப்பிலே நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறோம். அவர்கள் சாதிய பெருமைகளையும் அதையும் இதையும் பேசிக்கொண்டு ரொம்ப மோசமான முறையில் இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னால், 100 ஆண்டுகளுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள். நம்ம தான் கொஞ்சம் தேறி வந்திருக்கிறோம், நம்ம தான் கொஞ்சம் ஏறி வந்திருக்கிறோம், நம்ம தான் கொஞ்சம் முன்னாடி நிற்கிறோம், முன்னணியிலே நிற்கிறோம் என்று பெருமை பேசிக் கொண்டிருந்த நம்முடைய அத்துணை கனவுகள் மீது மண்ணள்ளி போடக்கூடிய விதத்திலே லட்சக்கணக்கான தற்குறி கூட்டங்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே உண்டாகி இருக்கிறது. ஒரு சினிமா நடிகனுக்காக, ஒரே ஒரு சினிமா நடிகனுக்காக அவனிடத்திலே என்ன தியாக பின்புலம் இருந்திருக்கிறது, அவன் இந்த சமூகத்திற்கு என்ன நன்மைகளை செய்திருக்கிறான், அவனால் இந்த சமூகத்திற்கு விளைந்த ஒரு நன்மைகளை யாராவது பட்டியல் போட முடியுமா? அல்லது அவன் நடித்த படங்களின் மூலமாக இந்த சமூகத்திற்கு ஏதாவது நல்ல பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறானா? ஒன்றுமே இல்லை. ஆடுவான், பாடுவான், இவ்வளவுதான். இதை மாத்திரமே தகுதியாக கொண்டு ஆக பெரும் பதவியாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய முதலமைச்சர் பதவி அவனுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று வெறித்தனமாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இளைஞர்கள் இப்போது இருக்கிறார்களே என்று நினைத்து பார்க்கும் போது, அதிலே சில இஸ்லாமிய இளைஞர்களும் இருக்கிறார்களே என்று நினைக்கும் போதுதான் நெஞ்சு வலிக்கிறது. நெஞ்சு வலிக்குது. யாரை இந்த இளைஞர்கள் முன்மாதிரியாக எடுக்கணும், ஆனா யாரை இவர்கள் இன்றைக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாடுகிறார்கள்? எப்படியாப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் இவர்கள் பிறந்தவர்கள்? இவர்கள் என்ன இந்த இம்மைக்கானவர்கள் மாத்திரமா? இந்த உலகத்திற்கானவர்கள் மாத்திரமா? இவர்கள் மறுமைக்கானவர்கள் இல்லையா? மறுமையிலே சொர்க்கத்தை அடைய வேண்டும், சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசைகள் இவர்களுக்கு இருக்க வேண்டாமா? எதை பத்தி இன்னைக்கு யோசிக்கல. புர்கா போட்டுக்கொண்டு சமூக வெளியிலே வந்து என் கணவரை விட எனக்கு இந்த நடிகரைத்தான் பிடிக்கும், இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை தொழுவ கூட நான் போல, தொழுவ கூட இல்லாம இவரை நான் பார்க்க வந்து விட்டேன் என்பதை சிரித்து கொண்டே சொல்லுகிற ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் சொல்லணுமா இல்லையா? இவர்களை எல்லாம் வார்த்தெடுப்பது யார், வளர்த்தெடுப்பது யார், இவர்களை எல்லாம் மீட்க போவது யார்? இவர்களுடைய வாழ்க்கையிலே தர்பியத் என்கிற அந்த நல்லொழுக்க பயிற்சி கொடுக்காவிட்டால் இன்னும் இந்த சமூகம் எதை நோக்கி போகும்? படிப்பை கொடுத்து விட்டால் போதும், பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிவிட்டால் போதும் என்று நினைத்து கொண்டிருந்த பெற்றோர்கள் எல்லோரும் கவனத்தோடும் கவலையோடும் நீங்கள் இருக்க வேண்டும். இளம் பருவத்திலே இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை தருவதற்கு தவறிவிட்டால், ஒழுக்கத்தை போதிப்பதற்கு தவறிவிட்டால், மறுமை சிந்தனையை ஊட்டுவதற்கு நீங்கள் தவறிவிட்டால், காலை மாலை துவாக்கள் என்பன போன்ற விஷயங்களை கற்றுக் கொடுக்க நீங்கள் தவறிவிட்டால், அவன் இந்த கண்ட கழுதைகளையும் கழிச்சடைகளையும் தான் அவன் கதாநாயகர்களாக எடுத்துக்கொண்டு, ஹீரோக்களாக எடுத்துக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருப்பான். 50-52 வயது ஆகிறது அவனுக்கு. இவனுடைய தந்தையோடு ஒப்பிடும் போது இவனுடைய தந்தை அவனை விட இளமையாகத்தான் இருந்திருப்பார். ஒரு 20 வயது இளைஞன் இன்றைக்கு இருக்கிறான் என்றால் அவனுடைய தந்தைக்கு என்ன வயது இருக்க போகிறது? 45 வயசு இருக்கும், 46 வயசு இருக்கும். அடிப்படையில் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் அந்த நடிகனை விட அவனுடைய தந்தை இளமையில் தான் இருப்பார். ஆனால் அந்த தந்தை இவனுக்கு ஒரு ஹீரோவாக தெரிவதில்லை.
அந்த தந்தை இவனுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக தெரிவதில்லை, அந்த தந்தை இவனுக்கு ஒரு கிரேட் பர்சனாலிட்டியாக தெரிவதில்லை, அந்த தந்தை இவனுக்கு ஒரு ஆச்சரியத்திற்குரிய நபராக, அதிசயத்திற்குரிய நபராக தெரிவதில்லை. சும்மா மேக்கப்பை போட்டுக்கிட்டு ஆடி விட்டு போகக்கூடிய இந்த கழுதைகள் இந்த சமுதாயத்திற்குள்ள இளைஞர்களுக்கும், இஸ்லாமிய இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகர்களாக மாறிவிட்டார்கள் என்றால் எங்கே போய் சொல்வது? இதற்கு என்ன நாம பண்ண போறோம்? இந்த கவலைகள் நமக்கு வேண்டாமா? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இது யாரையோ பற்றி இவர் பேசிக் கொண்டிருக்கிறார், எங்கோ இருப்பவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க வீட்லயும் இப்படி 1 2 இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம வீட்லயே 2 3 இருக்கும், நமக்கு தெரியாது. சென்ற வாரம் அப்படித்தான் ஒரு நபரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறார், என் மகன் ஓட்டு போட போகும்போது எனக்கு சொல்லுகிறான், வாப்பா நீங்க அவருக்கு தான் ஓட்டு போடணும், இல்லன்னா அப்படின்னு நான் பையன். சிரிப்பதற்கு சொல்லலைங்க, உண்மை. அப்ப எங்கே போய் கொண்டிருக்கிற இந்த சமுதாயம்? அப்ப நல்லொழுக்க பயிற்சியையும் தர்பியாவையும் தொழுகையை நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு தர வேண்டிய வயதில், அவர்களுக்கு வர வேண்டிய வயதில் நீங்கள் தராவிட்டால் இசுக்கு தான் எங்க போனால். அதனால சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு பகுதி இன்னைக்கு செஞ்சீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா கோணங்களிலும் சொல்கிறான். அதில் இளைஞர்களுக்கான ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது. வஇது கால இப்ராஹிமு லிஅபீஹி ஆஸர். இப்ராஹிம் நபி தன்னுடைய தகப்பனார் ஆஸரை பார்த்து சொன்னார், தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா, தந்தையே இந்த சிலைகளை நீங்கள் கடவுளர்களாக எடுத்துக் கொள்கிறீர்களே, இன்னி அராக வ கௌமக ஃபீ ضلال முபீன், உங்களையும் உங்கள் சமுதாயத்தாரையும் நான் பகிரங்கமான வழிகேட்டிலே, தெளிவான ஒரு வழிகேட்டிலே தான் பார்க்கிறேன் என்று. எந்த வயதில் இன்றைக்கு நாம் வாடுகிற காலத்திலே பிள்ளைகள் பேட்டையும் பாலையும் எடுத்துக்கொண்டு விளையாடுவார்களோ, நண்பர்களோடு அரட்டை அடிப்பார்களோ, குட்டிச்சுவரிலே உட்கார்ந்த நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பார்களோ, அல்லது மொபைல் கேம் விளையாடி கொண்டிருப்பார்களோ, அந்த வயதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையை பார்த்து, வாப்பா இப்படி சிலைகளை எல்லாம் கடவுளர்களாக எடுத்து பூஜை செய்து புனஸ்காரம் செய்து வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறீர்களே, உங்களையும் உங்கள் கூட்டத்தாரையும் நான் பகிரங்கமான வழிகேட்டிலே தான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னவர். அப்போ அவருடைய சிந்தனை எங்கே இருந்திருக்கிறது? அப்ப எப்படியாப்பட்ட இளைஞர்களாக நீங்கள் இருக்க வேண்டும்? இளைஞர்களாக நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய சிந்தனை எதை நோக்கி போக வேண்டும்? ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக நீங்கள் உருவாக வேண்டாமா? உங்களை சுற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாம் கொஞ்சம் ஆய்ந்து நீங்கள் பார்க்க வேண்டாமா? உங்களை சுற்றி இருக்கிற விஷயத்திற்கு பின்னால் இருக்கிற அரசியலை நீங்கள் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டாமா? இதோ பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சிறுவயது வாழ்க்கையை, அவருடைய இளம் பருவ வாழ்க்கையை, வாலிப பருவ வாழ்க்கையை, எந்த பருவத்திலே எல்லோரும் விளையாடி கொண்டிருப்பார்களோ, வீணாக நேரத்தை கழித்துக் கொண்டிருப்பார்களோ, அந்த பருவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவாற்றலை அல்லாஹ் சொல்கிறான். ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரஆ கௌகபா, இரவு நேரத்தில் அவர் உலக செல்லும் போது நட்சத்திரத்தை பார்த்தார். கால ஹாதா ரப்பி, இந்த நட்சத்திரம் தான் எனது கடவுள் என்று சொன்னார். ஏன்? கல்லையும் மண்ணையும் மக்கள் இவன் கையால உருவாக்குறான். அவன் நினைச்சாத தூக்க முடியும், அவன் நினைச்சாத உடைக்க முடியும், அவன் நினைச்சாத அழகாக்க முடியும், அவன் நினைச்சாத அலங்காரப்படுத்த முடியும், அவன் நினைச்சாதை அழுக்காக்க முடியும், அவன் நினைச்சாத அசிங்கப்படுத்த முடியும். இப்படி முழுக்க முழுக்க இவன் கைக்குள் அடங்குகிற கல்லையும் மண்ணையும் வணங்குகிறார்களே, ஆனால் இந்த நட்சத்திரத்தை மனிதன் கைக்குள் கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா? இந்த உலகத்தின் ஆட்சியாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, அவர்களுடைய ஆட்சி இயந்திரத்தை எல்லாம் அவர்கள் ஒன்று சேர்த்து, இந்த ராணுவத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே ஒரு நட்சத்திரத்தை இவர்களால் கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா? முடியுமாத்தா? முடியாது. அப்ப அந்த நட்சத்திரத்தை பார்க்கிறார். அப்ப கம்பேர் டு திஸ் ஐடல்ஸ், இந்த சிலைகளோடு ஒப்பிடும் போது அந்த நட்சத்திரம் எவ்வளோ புனிதமானது, தூய்மையானது, ஆற்றலுக்குரியது, அதிசயத்திற்குரியது. அதனால இந்த நட்சத்திரம் தான் என் கடவுள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரார். ஃபலம்மா அஃபல, அந்த நட்சத்திரம் மறைந்த போது கால லா உஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடியவர்களை ஒரு காலம் நான் நேசிக்க மாட்டேன் என்று விடுகிறார். அதுக்கப்புறம் என்ன? ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகா, ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகா, அப்படியே வெளிச்சத்தோடு வருகிற சந்திரனை அவர் பார்த்தபோது கால ஹாதா ரப்பி, இதுதான் எனது கடவுள் என்று முடிவை உடனே மாற்றுகிறார். லாஜிக்கல் ரீசனிங், தர்க்க ரீதியாக தனக்குள்ளே கேள்வி கேட்டு அந்த தர்க்க ரீதியான கேள்விக்கு தானே பெறக்கூடிய பதிலை கொண்டு மாற்றுகிறார். இதுதான் எனது கடவுள் என்று சொல்லுகிறார். ஃபலம்மா அஃபல, அதுவும் மறைந்த போது கால ல இல்லம் யஹ்தி ரப்பினி ல இல்லம் யஹ்தினி ரப்பி ல அகூனன்ன மினல் கௌமித் தால்லீன், எனது அல்லாஹ் எனக்கு வழிகாட்டாவிட்டால் நான் வழிகேடர்கள் ஒருவனாக போய்விடுவேன். காரணம், அவர் நட்சத்திரத்தை காட்டிலும் சந்திரனுடைய அந்த அசைவு அல்லது சந்திரத்திலே இருக்கிற அந்த ஒளியினுடைய அளவு, அந்த சந்திரன் பாய்ச்சக்கூடிய அந்த வெளிச்சம், அதையெல்லாம் பார்த்து நட்சத்திரத்தை விட சந்திரன் பெரிதாக இருக்கிறதே, அப்ப இது ஒருவேளை கடவுளாக இருக்குமோ என்ற ஒரு முடிவை மாற்றுகிறார். அதுவும் மறைந்ததற்கு பிறகு ஃபலம்மா ரஅ ஷம்ஸ பாஸிகத்தன், இன்னும் ஆச்சரியத்தோடு அதிசயத்தோடு மிகப்பெரிய வெளிச்சத்தோடு பார்ப்பவர்களுடைய கண்களை எல்லாம் கூச வைக்கக்கூடிய ஒரு பேராற்றலோடு சூரியனை பார்க்கும்போது கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர்,
ஒருவேளை இது என் கடவுளாக இருக்கலாம், இது எல்லாவற்றையும் விட பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி ஃபலம்மா அஃபலத் அப்படி சொல்லி முடிக்கிறாரு. காலையில் என்ன செய்து, சாயங்காலமா என்ன செய்து, சூரியனும் மறைகிறது. கால யா கௌம் இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், என் சமுதாயமே நீங்கள் இணை வைக்கிற அத்தனையும் காட்டிலும் அத்தனையிலிருந்து நான் என்ன செஞ்சிடறேன், விலகி விடுகிறேன். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஜமீஆ, எனது முகத்தை வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்க ஒப்பற்ற உதாரணங்களற்ற அந்த ஒரே இறைவனின் பாலை நான் திரும்புகிறேன். ஒமா அன மினல் முஷ்ரிகீன், நான் இணை வைப்பாளர்கள் ஒருவராக ஒரு காலம் இருக்க மாட்டேன் என்று சொல்லி அறிவை உபயோகப்படுத்தி தான் காண்கிற காட்சிகளை எல்லாம் ஆய்வுக்குட்படுத்தி அல்லாஹ் தான் ஒரே இறைவன் என்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த முடிவில் இறுதி வரைக்கும் உறுதியாக இருந்து அதையே மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து அதற்காக எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிற ஒரு மன உறுதியை தனக்குள் உருவாக்கி தனி ஒரு நபராக அந்த சமூகத்தையே எதிர்த்து நின்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இவர் ஒரு உம்மத், இவர் ஒரு தனி நபர் அல்ல, இவர் ஒரு உம்மத், இவரே ஒரு சமுதாயம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பை பெற்றார். இது அல்லவா இளமை பருவம், இது அல்லவா வாலிப பருவம். இப்படி அல்லவா நீங்கள் அறிவார்ந்த ரீதியில் உங்களுடைய இளமை பருவத்தையும் வாலிப பருவத்தையும் கழிக்க வேண்டும். நீ கல்லூரியிலே படிப்பதற்கும் இன்ன பிற பல்கலைக்கழகம் செல்வதற்கும் உன் தாயும் தகப்பனும் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்றைக்காவது நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? நீ யாரை இப்படி ஹீரோக்களாக எடுத்துக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறாயோ அவன் பையன் அவனை ஹீரோவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறானா? அல்லது எந்த நடிகனுடைய பையனாவது எந்த நடிகர்களையாவது ஹீரோக்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அவரவர்களுடைய வேலையிலே தெளிவாக இருக்கிறார்கள், கோடிக்கணக்கிலே பணம் சம்பாதிக்கிறார்கள், உல்லாசமான வாழ்க்கையிலே உண்டு திளைக்கிறார்கள். ஆனா ரோட்ல நின்றுகிட்டு அவன் வரப்போகிறான் என்பதற்காக 6 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லை, கை குழந்தையோடு நான் காத்திருப்பேன் என்று வெட்கமே இல்லாமல் சொல்லுகிற இந்த சமுதாயம் என்ன நன்மைகளை நீங்கள் அவர்களிடத்திலே பார்த்து விட முடியும்? அதனால் என் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு கவலைக்குரிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்லொழுக்க பயிற்சியையும் மார்க்க உணர்வுகளையும் ஒரு ஆப்ஷனலாக அல்ல, ஒரு ஆப்ளிகேட்டரியாக, ஒரு அதாவது கொடுத்தா கொடுக்கலாம் கொடுக்காம இருந்தா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கட்டாயமாக கடமையாக நம் வீட்டு பிள்ளைகளுக்கு மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் நன்னெறி பயிற்சிகளையும் தந்தே ஆக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இல்லை என்றால் யாரும் அவர்களை கபலீகரம் செய்து விட்டு போய்விடுவார்கள், யாருக்கும் அவர்களுடைய சிந்தனைகளை அடகு வைத்து விடுவார்கள் என்கிற ஒரு எச்சரிக்கையே இன்றைய ஜும்மாவின் செய்தியாக நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நல்வழிப்படுத்துவானாக என்று துஆ கேட்டு இந்த ஜும்மாவினுடைய முதலாம் முறையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தக்ஃபிஹி அன்னி வ அன்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையிலே இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது இளமை பருவம் எப்படி அறிவார்ந்த முறையிலே இருந்தது என்கிற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு சான்றை கொஞ்சம் விளக்கமாக பார்த்தோம். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா காலத்திற்கும் பாடங்களையும் படிப்பினைகளையும் நிரப்பமாக அல்லாஹ் வைத்திருக்கிற ஒரு அற்புதமான வரலாறு தான் இப்ராஹிம் நபியின் வரலாறு. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நாம் வாழுகிற இந்த காலத்திலே சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக சந்ததிகளுக்காக செய்த பிரார்த்தனை. வஜ்னுபுனி வபனிய நஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாக அப்படின்னு துவா கேட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான துவா. நாம் நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக கேட்கணும். நம்ம நினைக்கலாம் நம்ம பிள்ளைகள்லாம் சிலைகளை வணங்குற போதா? சிலை என்றால் என்ன? பிம்பம். ஆற்றல் இல்லாத ஒன்றை ஆற்றலுக்குரியதாக எடுத்துக்கொள்வதற்கு பேர் தான் அது. இப்போ சினிமா கதாநாயகர்களை எல்லாம் உண்மையான கதாநாயகர்களாக எடுத்துக்கொள்கிறார்களே, இதுவும் அதற்கு உள்ளே வரும். அவன் எதெல்லாம் ஹலால் ஆக்குறானோ அதை இவர்கள் ஹலால் ஆக்கி கொள்கிறார்கள், அவன் எதையெல்லாம் ஹராம் ஆக்குகிறானோ அவர்கள் இதை ஹராமாக்கி கொள்கிறார்கள். அவன் நடப்பதை போலவே நடப்பது, அவன் போடுகிற சட்டையை போடுவது, அவன் பேண்டை போடுவதை போல போடுவது, அவன் சிகை அலங்காரம் செய்வதை அவன் விற்க வைத்துக் கொண்டு போகிறானா என்ன நமக்கு தெரியாது. ஆனால் அவன் தலைமுடி வாருவதை போல வாருவது, அவன் பேசுவதை போலவே பேசுவது, அவனுடைய மாடுலேஷன் என்னவோ அதை அப்படியே பின்பற்றுவது, அவனுடைய பாடி லாங்குவேஜ் உடல் மொழி என்னவாக இருக்கிறதை அப்படியே செய்து கொள்வது, இதெல்லாம் ஒரு கிறுக்குத்தனம் இல்லையா? அப்ப அந்த பிம்பங்களை வணங்குவதில் என்றால் அந்த பிம்பங்களை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றுவதும் அடங்கும். அதனால நம்ம பிள்ளைகளுடைய கொள்கைக்காக எப்போது நம்ம பிரார்த்தனை செய்யணும். இது நம்பர் 1.
நம்பர் 2, இப்ராஹிம் நபி செய்த பிரார்த்தனையில ரொம்ப முக்கியமானது, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. இறைவா, என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கு. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் துர்ரியத்தி. இறைவா, என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கு. தகப்பல் துஆ, எனது பிரார்த்தனை ஏற்றுக்கொள் என்று அவர் செய்த துஆவும் முக்கியமானது. அதனால் என் அன்பிற்குரியவர்களே, உங்களது பிரார்த்தனையில் உங்கள் பிள்ளைகளுடைய கொள்கையை சேர்த்துக் கொள்ளுங்கள். வெறுமனே அவருடைய அழகிற்கும் ஆரோக்கியத்திற்கும் படிப்பிற்கும் பணங்காசிற்கும் அவர்களது எதிர்காலத்திற்காக மாத்திரம் நம்ம துஆ செய்தால் போதுமானது. அதை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி அல்லது அதோடு சேர்த்து கூடுதலாக அதிகப்படியாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக சந்ததிகளுக்காக செய்ய வேண்டிய பிரார்த்தனை ரொம்ப முக்கியமானது. அவர்களது கொள்கைக்காக, அவர்களது ஒழுக்கத்திற்காக, அவர்களது மார்க்க உணர்வுக்காக, அவர்களது இபாதத் என்கிற இறை வணக்கத்திற்காக, கல்வி அறிவுக்காக, மார்க்க அறிவுக்காக, இவைகள் எல்லாவற்றுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை செய்தால்தான் ஒரு அறிவார்ந்த சமுதாயம் அட்லீஸ்ட் நம்முடைய வீட்டில் இருந்தாவது வரும் என்கிற அந்த குறைந்தபட்ச கவலை உணர்வோடு இன்றைக்கு சமூகத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் அணுக வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது இல்லங்களையும் உள்ளங்களையும் தூய்மைப்படுத்துவானாக என்று மீண்டும் ஒரு முறை துஆ கேட்டு இந்த ஜுமாவினுடைய 2ஆம் உரையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.